ஆகா கல்யாணம் சீரியல்ல நம்ம மகா சூப்பரா ஒரு ஐடியா குடுக்குறாங்க. அவ யாருக்கு அதிக நேரம் பேசியிருக்கா, அதிக நேரம் கால் பண்ணியிருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சு, அந்த நம்பர கண்டுபிடிச்சாவே போதும் அப்படின்னு ஐடியா குடுத்த உடனே, எல்லாருமே அவங்க கிட்ட இருக்கிற சீட்ட எடுத்து யாருக்கு அதிக நேரம், அதிக தடவ பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. எல்லா சீட்லயுமே ஒரே நம்பர் தான் வருது. அப்ப இவனா தான் இருக்கும். இந்த நம்பர்ல இருக்கிறவங்க தான் இந்த சங்கீதாவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க கண்டுபிடிச்சர்றாங்க. உடனே சூர்யா தன்னோட ஃப்ரெண்டுக்கு அந்த நம்பர அனுப்பி அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல. இந்த பக்கம் அனாமிகா சங்கீதாவுக்கு 10,00,000 குடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்காக பணத்துக்கு என்ன செய்றதுன்னு தெரியாம விஜய் எடுத்துக்கிட்டு வந்து வச்சிருந்த பணத்த திருடிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போறாப்ல நம்ம அனாமிகா. இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருக்கிறப்ப, இங்க சித்ரா தேவியும் நம்ம கௌதமும் அனாமிகாவ மாட்டி விடுறதுக்கு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல அனாமிகா மாட்டிக்க போறா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல ஒரு பக்கம். இந்த பக்கம் அட்ரஸ் வந்துருது. அட்ரஸ வச்சு நேரா நம்ம போக வேணாம். அவன் இப்ப இங்க இருக்கிறானா இல்லையான்னு நமக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த அட்ரஸ்ல தான் பாத்தீங்கன்னா சங்கீதாவோட லவ்வர் இருக்கிறாப்ல. சோ சங்கீதாவோட லவ்வர் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணமாட்டுக்கு. இப்ப சங்கீதாவும் அங்கதான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அனாமிகா 10,00,000 பணம் எடுத்துக்கிட்டு வரும். அத வாங்கிட்டு நான் சொல்றேன். இதுதான் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ நம்ம சங்கீதாவும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த நேரத்துல கரெக்ட்டா நம்ம ஐஸ்வர்யா சங்கீதாவோட காதலனுக்கு ஃபோன் பண்ணி, நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி உங்களுக்கு லக்கி ஜாம் அடிச்சிருக்கு. உங்க நம்பருக்கு கேஷ் பிரைஸ் விழுந்திருக்கு. உங்க அட்ரஸ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ வாங்கிக்கிறாங்க. 2 அட்ரஸும் ஒண்ணா அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் சூர்யா கிளம்புறாப்ல. நம்ம கோடீஸ்வரி இருந்துகிட்டு, "நீங்க மட்டும் தனியா போக வேணாம். நானும் வரேன்." அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, பின்னாடியே போறாங்க. நாளைக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.